முக்கியமான நிகழ்வாக இருக்கும். அவர் என்ன பேசுகிறாருன்றதை பொறுத்து தாக்கம் இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் இத்தகைய மாநாடுகள் கட்சிகளுக்கு ரொம்ப முக்கியமானவையாக தான் இருக்கும். அதுக்கு பிறகும் இன்னும் மாநாடுகள் இருக்கும். ஏன்னா இன்னும் 6 மாதம் இருக்குது. ஆகஸ்ட்டு இப்போ இந்த மாதம் மாநாடுனா பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் தான் நமக்கு எலெக்ஷன். ஸோ டிசம்பருக்கு பிறகே அது இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு இப்போ இந்த மாநாட்டுக்கு வராரு. அவர் என்ன பேசுகிறாருன்னு பார்ப்போம். அவருடைய தீர்மானங்கள் என்ன, அவங்க என்ன மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் என்னன்றது அதில் தெரிஞ்சிடும் நமக்கு. ஏன்னா இன்றைக்கி அவரோட நிலை அவருக்கு கூட்டணிக்கு ஆளே இல்லாத மாதிரி தான் நமக்கு தெரியுது. இஸ் ஒன்லி ஆப்ஷன். கடைசியாக ஒரு வேளை அவர் நினச்சார்னா அதுக்கு ஒரு 10% சான்ஸ் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏடிஎம்கே அலையன்ஸில் மெர்ஜ் ஆகுது. அப்படி போகிறாருன்னா அது பிஜேபி உள்ளிட்ட ஏடிஎம்கே அலையன்ஸ்னால் அது அவருக்கு அதை செஞ்சாருனாலும் அவருக்கு ஒரு லாபம் இருக்குது, செய்யலைனாலும் ஒரு லாபம் இருக்குது.